மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் வரும் 5ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்த நிலையில தான் கன்னட மொழியை கமல்ஹாசன் அவமதித்து விட்டதாக கூறி கர்நாடகாவில் படத்தை திரையிடக்கூடாதுன்னு கன்னட அமைப்பினர் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்னட திரைப்பட வர்த்தக சபையினர் தொடர்ந்த வழக்கை எதிர்த்து கமல்ஹாசன் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறாரு. ஒருவேளை கமல்ஹாசனுக்கு ஆதரவாக நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் திரையரங்க உரிமையாளர்கள் படத்தை வெளியிடுவார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்து வருது. இதனால தக் லைஃப் படத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அபாயமும் எழுந்திருக்குது. நாயகன் படத்திற்கு பிறகு மணிரத்னமும் கமல்ஹாசனும் தக் லைஃப் படத்துல கைகோத்திருக்காங்க. இந்த படத்துல மேலும் சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோஜி ஜார்ஜ் என்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமும் இணைந்திருக்கிறது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். படத்தினுடைய டீசர், ட்ரைலர், பாடல்கள் எல்லாமே வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில தான் வரும் 5ஆம் தேதி தக் லைஃப் படம் வெளியாக இருக்குது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் தக் லைஃப் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடைபெற்றுச்சு. இதில் சிறப்பு விருந்தினராக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கலந்து கொண்டிருந்தார். அப்போ அங்கு பேசிய கமல்ஹாசன் தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம்னு கூறியிருந்தாரு. அதை ஏற்பது போல சிவராஜ்குமாரும் தலையாட்டி கைகளையும் தட்டினார். ஆனா கமல்ஹாசன் கன்னட மொழியை அவமதித்து விட்டதாக கூறி கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் போராட்டமும் வெடிச்சிட்டு இருக்குது. பல்வேறு பகுதிகளில் கமல்ஹாசனுடைய தக் லைஃப் பட பேனர்கள் கிழைக்கப்பட்டதோடு கமல்ஹாசனுடைய படங்களையும் கன்னட அமைப்பினர் தீ வைத்து எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கலன்னா தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட மாட்டோன்னு கன்னட திரைப்பட வர்த்தக சபை கூறியிருக்குது. இதற்கு ஆளும் காங்கிரஸ் கட்சியான முதலமைச்சர் சித்தராமையாவும் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராரு. இது போல ஒரு சூழ்நிலையில தான் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் கர்நாடகாவில் படத்தை தடை விதித்திருப்பது சட்டவிரோதனும், தடையை நீக்கி திரைப்படத்தை திரையிட அனுமதிக்க வேண்டும்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு வரும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நீதிமன்றம் கமல்ஹாசன் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்தாலும் எந்த கன்னட திரையரங்கிலும் கமல்ஹாசன் படத்தை திரையிட மாட்டோன்னு கர்நாடக வர்த்தக சபை தலைவர் நரசிம்மலு திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஒருவேளை நீதிமன்றம் படத்தை வெளியிட வேண்டும்னு உத்தரவிட்டாலும் திரையரங்க உரிமையாளர்கள் படத்தை வாங்கி வெளியிடுவார்களா என்ற கேள்வி இப்ப மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்குது. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.